ஸோ எனக்கு வந்து மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது நான் சொன்னால் சர்ப்ரைஸ் உடஞ்சிரும். பட் இதில் வந்து சார் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன் சர்டன் இன் அ பர்டிகுலர் ஹீஸ் நெவர் டன் திஸ் பிஃபோர். அது வந்து ரொம்ப மிரட்டியிருப்பார். அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த கதையாக அந்த கேரக்டரை வந்து when VP narrated to us, I was super excited. I was like, this will be something that fans will enjoy. இது கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு ஏன் அந்த டேக்னா, ஒரு படத்துக்கு தேவையான செலவு இருக்கு இல்லையா, அந்த டிசிஷன்ஸ் வந்து இப்போ திடீர்னு வந்து ஏன்னா நிறைய மோஸ்ட் ஸ்டோரிஸ்னு எவ்வளோ தான் நாங்கள் பவுண்ட் வச்சு எவ்வளோ தான் நாங்கள் கரெக்டாக ஒன்று பண்ணாலும் அந்த இடத்துல அந்த லொக்கேஷனில் ஒரு இம்ப்ரூவைசேஷன் இருக்குது. ஓகே, அப்போ வந்து ஏதாவது ஒன்று இருக்கும், அந்த டைமில் தான் அது பண்ண முடியும். அது பண்ணால் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று ஆகும், இல்லை ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குன்னா ஐ வில் பி தேர். இப்போ வந்து இதை பண்ணி ரொம்ப கொடுத்துட்றோம். அப்போ அவங்க தியேட்டருக்கு வரும்போது அவங்களே மைண்டில் ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நானே படத்துக்கு போகும்போது ஒரு பெரிய படம் பார்க்கும்போது ஐ ஹாவ் மை ஓன் ஸ்டோரி இன் மை ஹெட். அண்ட் நாங்கள் ட்ரெய்லரில் நிறையா திங்ஸ் நாங்கள் டீகோட் பண்ணுவாங்கன்னு நினச்சது அவங்க பண்ணல. ஓகே, அதனால கிளியர்லி வி ஹவ் கன்ஃபியூஸ்ட் எவ்ரிபடி. சக்ஸஸ்ஃபுல்லி மீட்டிங் அண்ட் கன்ஃபியூஸ்ட் எவ்ரி ஒன். ஸோ கண்டிப்பாக சில சர்ப்ரைசஸ் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஓகே, படத்தில் இன்னும் அது உடையல. ஆனால் எங்களுக்கு தப்பாக தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஜாலைனை வி வாண்டட் டு மேக் அ மேசிவ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் லுக்கிங் நவ் அண்ட் ஹவ் இஸ் லுக்கிங். தட் வாஸ் தி இன்டென்ஷன் பிஹைண்ட் இட். So when the audience said, you know what, we don't like it, we went back to our CGI team and we said, guys, is it even possible? Because ஏற்கனவே அவ்வளோ ஒர்க் நடந்துருச்சு. எடுத்தால் 148 டேஸோ 149 டேஸோ படம் எடுத்திருக்கோம். அதில் விஜய் சாரே 120 டேஸ் வந்திருக்காரு. I think one of the longest call sheets that he's ever given, because it's a double role, very challenging screenplay. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். என் பேர் நாராயணி. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் கோட், அர்ச்சனா கல்பாதி மேம். ஹாய், how are you? Good. How are things going? Promotions as good as it can be. Okay, a week before. Yeah, இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் எக்ஸாம் டேட் நியர் ஆயிட்டு இருக்கிற மாதிரி. அப்படியே ஒரு this lot of exam ரிசல்ட் எக்ஸாம் கொடுத்துட்டோம். ஓகே, யா, சப்மிட் பண்ணிட்டோம் இன்னைக்கு காலையில. ஸோ கரெக்ட். ஓகே, ஸோ படத்தை பற்றி நிறைய பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி லைக் உங்கள் ட்விட்டர் பயோல யூ கிளியர்லி மென்ஷன் நீங்கள் ஒரு பெரிய விஜய் ஃபேன் அப்படின்றதுனால, ஸோ அதுலேருந்து கேள்வி ஆரம்பிக்கிறேன். உங்களோட லைக் ஆல் டைம் ஃபேவரட் விஜய் ஃபிலிம்னா அது என்னவா இருக்கும்? லைக் திருப்பி ரீவாட்ச் பண்ணுற ஒரு ஃபிலிம் என்னவா இருக்கும்? அண்ட் ரெண்டாவது கேள்வி அதுக்கூடது வந்து எப்படின்னா, லைக் வாட்ஸ் லைக் த ஒன் குவாலிட்டி தட் யூ ரியலி அட்மைர் இன் ஹிம்? First question is a very difficult question because I have a combination of films. I go between Gilli, Kushi, Pokiri, Tupaki, okay, and Bigil. So இந்த 5 படத்துலக்குள்ளேயே நான் பண்ணிட்டேன். பட் ப்ராப்ளி கில்லி டேக்ஸ். ஆமா, கண்ணை மூடிட்டு ஒன்று சொல்லணும், கில்லி தான். ஓகே. What's the one quality that you really admire in that actor? As a person or actor? As a person. As a person, I think discipline, dedication, and simplicity. Okay. He just has no airs. And that's really important as a actor. Like வந்து ஒரு இவ்ளோ பெரிய ஸ்டார் ஆனாலும் வந்து you just stay grounded to your roots. அப்படின்றது it's very important. Very and it's very impressive, no? Because when you see somebody who's so simple, it's really impressive, because that means that you can behave in that manner, yeah? And it's very inspiring for youngsters who have started our journey working with him. It's very inspiring. ஓகே, உங்களோட ப்ரீவியஸ் இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி உங்களுக்கு கதை தான் ரொம்ப முக்கியம், கதை களம் ரொம்ப முக்கியம், ஸ்க்ரீன் பிளே லைக் த ஸ்டோரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மோர் தேன் லைக் ஒரு பேங்கபிள் ஸ்டார் இருக்கிறத தவிர்த்து உங்களுக்கு அந்த கதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அண்ட் ஓவர் த இயர்ஸ் நீங்கள் ரியலி குட் ஃபிலிம்ஸ் லைக் காஞ்சரிங், கண்ணப்பன், லவ் டுடே மாதிரிலாம் ஃபிலிம்ஸ் பேக் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த டைம் வரப்போ நவ் தட் யூ ஒர்க்கிங் வித் விஜய் ஃபார் த செகண்ட் டைம் ஆஃப்டர் பிகில், லைக் லெட்ஸ் லீவ் அசைட் தட் இதுல விஜய் இருக்காருன்னு ஒரு நிமிஷம் அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். But what was like the one thing that really made you feel like, yes, I'm going to be part of this project, apart from the fact that you're working with Vijay, apart from the fact that idla or bank pulsar idella thavirthu, what's that one thing that made you hop on to the film? இந்த படத்துல வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே இது. அண்ட் பயங்கர ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே, ஒரு நல்ல கதை வந்து ஈஸியா எடுக்கலாம். ஏன்னா கதை நல்லா இருக்கும், ஒரு நல்ல ஆக்டர்ஸ் போட்டு performances வாங்கி you can make a good film la. But to actually make a solid film with a big star is the most difficult thing on the planet, right? ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் ஸ்கை ஹைல இருக்கும்.
இது வந்து இஸ் ரன்னிங் அ ரேஸ் வேர் யூ ஆர் த டாப்பர். அந்த அந்த ஒரு பயம் இருக்கும்ல. ஏன்னா எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெக்டிங் யூ டு டாப் தி ஸ்கூல், கெட் அ ரேங்க், தட் இஸ் யுவர் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ், கலெக்ஷன்ஸ். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது அதுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று நாங்கள் கொடுத்தே ஆகணும். யூ கான்ட் ஃபெயில் தேர். ஸோ அப்போ வந்து ஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி மோர் தென் அ ஸ்மாலர் ஃபிலிம் வேர் யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் டேக் ரிஸ்க்ஸ். இதில் வந்து உங்கள் ஸ்கிரிப்டும் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்பாட்டானாக இருக்கும். ஏன்னா ஈவன் ஒரு ஸ்மால் எரர் வந்து பெருசாக மேக்னிஃபை ஆகும். ஆமாம். ஏன்னா அது வந்து எல்லாருமே நோட் பண்ணிட்டு இருப்பாங்க, எங்கே தவறுன்னு தான். ஆமாம். இது மாதிரி ஒரு வெஹிக்கிள் வந்து எங்கே ஃபெயில் ஆகிறோன்னு தான் பார்ப்பாங்க. சக்சீட் ஆகுதுன்றது இஸ் கிவன். ஸோ இங்கே வந்து இட்ஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். ஸோ எனக்கு வந்து மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை நான் சொன்னால் சர்ப்ரைஸ் உடஞ்சிரும். பட் இதில் வந்து சார் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன் சர்டன் இன் அ பர்டிகுலர் இது இஸ் ஹீஸ் நெவர் டன் திஸ் பிஃபோர். அது வந்து ரொம்ப மிரட்டியிருப்பார். அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த கதையாக அந்த கேரக்டரை வந்து when VP narrated to us, I was super excited. I was like, this will be something that fans will enjoy. And second thing வந்து இது ரொம்ப ரேசி ஸ்க்ரீன் பிளேங்க. ஓகே. அது வந்து எனக்கு ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு கில்லி இல்லை துப்பாக்கி நீங்கள் எடுத்தீங்கன்னா படம் நிற்காது. You won't have a moment to pause. You won't have moment to pause. அந்த ஜோன்ல இருந்து this is about தளபதி ஒன்லி. இந்த அவரோட படம் அது. ஸோ அந்த ஜோன்ல வருது. ப்ளஸ் the beauty is you have so many characters in the film. அது யூஸ்வலாக அவரோட ஃபிலிம்ஸில் வந்து இட் வில் பி டோட்டலி ஒன்லி அபவுட் ஹிம்ல அந்த இது இருக்கும். ஆனால் இதில் வந்து அவர் ஃபுல் படத்தில் இருக்காரு, அவரோட ஆனால் இவ்வளோ பேர் இருக்காங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் நியூவாக பட்டுச்சு. எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்குது, எல்லாருக்கும் வந்து அவங்க ஸ்க்ரீன் பிளேயில் அங்கே இருக்கிறதுக்கு ஒரு மீனிங், ஒரு ரீசன் இருக்குது, ஒரு புக் இருக்குது. ஓகே. அது வந்து ஐ தாட் அதுதான் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஸ்டோரி டஸ் ஜஸ்டிஸ் டு ஆல் தி கேரக்டர்ஸ் தட் விபி ஐ திங்க் அவர் வந்து அவரோட கதைகளில் எப்போவுமே அவர் காஸ்ட் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்கும். ஓகே. அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினெட்லி அவரோட எல்லா ஸ்டோரிஸ்லையுமே சும்மா யாரையுமே இருக்க மாட்டாங்க. அந்த கேரக்டர் அங்கே அந்த ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கணும்னா அதுக்கு லேட்டர் வேற எங்கேயோ உங்களுக்கு கனெக்ட் ஒரு மீனிங் இருக்கணும், ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இந்த படத்தில் இன்வால்வ் ஆகும்போது எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. லைக் டு வாட் எக்ஸ்டென்ட் கேன் யூ லைக் சஜஸ்ட் சேஞ்சஸ் இந்த ஃபிலிம்? லைக் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோ என்ன எக்ஸ்டென்ட்ல நீங்கள் வந்து உங்களால் சஜஷன்ஸ் கொடுக்க முடியும்? அண்ட் ஏதாவது மேஜர் சஜஷன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்களா இந்த படத்தில்? அண்ட் ஹவு வெல் வாஸ் இட் டேக்கன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐ திங்க் ரோல் ஆஃப் ப்ரொடியூசர், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் எல்லாமே ஐ திங்க் எவ்ரிவன் இஸ் கன்ஃபியூஸ்ட். என்ன பண்ணுறோன்றதே யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து இது மாதிரி வி ஆர் நாட் இன் தட் ஜோன் அட் ஆல். இப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேஜர் ரோல்ஸ் இருக்குது எங்களுக்கு. ஃபஸ்ட்டு ரோல்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் த ஃபிலிமில். ஒரு படத்துக்கு வந்து இவ்வளோ செலவாகுன்றதை நாங்கள் ஃபஸ்ட்டு பட்ஜெட்டிங் ஆரம்பித்து ஒன்று லாக் பண்ணுவோம், இதுதான் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்றது பண்ணிவிட்டு அந்த ஃபண்டிங் அரேஞ்ச் பண்ணுறது இஸ் ஒன் போர்ஷன், ரைட்? அது வந்து இஸ் டன் பை த கம்பெனி, இஸ் டன் பை மை ஃபாதர். ஹீ டேக்ஸ் தி என்டையர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் த ப்ரெஷர் ஆஃப் அரேஞ்சிங் ஃபார் தட். ஸோ மை ஜாப் இஸ் பியோர் எக்ஸிக்யூஷன். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு பெரிய டீம் இருக்காங்க. ஐ ஹாவ் அன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஹூஸ் வெரி சீனியர் இந்த இண்டஸ்ட்ரி, வெங்கட் மாணிக்கம் சார் அப்படின்னு. ஒரு 12 லைன் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அடியில் ஒரு 10 பேர் இருக்காங்க. இட்ஸ் அ மேசிவ். நாங்கள் we are a team of about 45 to 50 people in production. ஓகே. ஸோ எங்களோட ஒர்க்கே வந்து இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ எல்லாரோட டேட்ஸையும் வாங்குறது, லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறது, பெர்மிஷன்ஸ் வாங்குறது, அது எல்லாமே வந்து ஒரு சைடில் போயிட்டுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அஃப்கோர்ஸ் டைரக்டரோட நீட்ஸை வந்து ரிக்வயர்மெண்ட்ஸை வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். லைக் வி ஹேவ் டு பி ஏபிள் டு அரேஞ்ச். ஹி வில் ஆஸ்க். எனக்கு அவருக்கு ஒரு ஐடியாஸ் நிறையா இருக்கும், அது வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க, இது பண்ணலாமா அது பண்ணலாமா போது என்னோட மெயின் ரோல் வந்து இது. ஏன்னா எனக்கு இதான் பட்ஜெட்னு தெரியும், இது தாண்டியும் நம்மளால போக முடியாது. ஆமாம், ரைட்? அதில் வந்து ஐ டெல் ஹிம் லைக் இது மாதிரி சஜஷன்ஸ் இருக்குது. லைக் ஹி வாண்டட் இஸ்தான்புல். ஸோ இஸ்தான்புல் போய் ப்ரெக்கிலாம் பண்ணி எல்லாம் ரிசர்ச்சும் பார்த்தோம். பட் இட் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இட் வாஸ் ஃபார் மோர் தென் வாட் வி குட் டூ. ஸோ வி சென்ட் வை நாட் ரஷ்யா. ஸோ அங்கே போய் பார்க்குறது. ஸோ இது மாதிரியான சஜஷன்ஸ் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கிரிப்டில் சஜஷன், இந்த சீனுக்கு பதில் நீங்கள் இந்த டயலாக் வைக்கிறதுலாம் அந்த எக்ஸ்பர்டீஸே கிடையாது. இட்ஸ் லைக் கோயிங் அண்ட் கிவிங் அட்வைஸ் டு அ டாக்டர் சேயிங் சர்ஜரி போது நீங்கள் வந்து இந்த ஆர்டரியை கட் பண்ணுறீங்களா நம்மளால சொல்ல முடியாது. நம்ம வந்து அரேஞ்சிங் எவ்ரிதிங், மேக்கிங் ஷுர் தெர் இஸ் நோ கேன்சலேஷன், எவ்ரிதிங் இஸ் ஆர்கனைஸ்ட், எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது, எல்லாருக்கும் வந்து அந்த
ஃப்ளோ வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வருது அண்ட் ஒரு அந்த டிசிப்ளின் செட் பண்ணுறது, பேஸை செட் பண்ணுறது. பிகாஸ் இஃப் ப்ரொடக்ஷன் கோஸ் ஸ்லைட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எவ்ரிதிங் வில் எல்லாமே மிஸ் ஆயிரும் உங்களுக்கு. அதனால எங்களோட ரோல்ன்றது வந்து வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இது. கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு ஏன் அந்த டேக்னா, ஒரு படத்துக்கு தேவையான செலவு இருக்கு இல்லையா, அந்த டிசிஷன்ஸ் வந்து இப்போ திடீர்னு வந்து ஏன்னா நிறைய மோஸ்ட் ஸ்டோரிஸ்னு எவ்வளோதான் நாங்கள் பவுண்ட் வச்சு எவ்வளோதான் நாங்கள் கரெக்டாக ஒன்று பண்ணாலும் அந்த இடத்துல அந்த லொக்கேஷனில் ஒரு இம்ப்ரவைசேஷன் நடக்கும். ஓகே, அப்போ வந்து ஏதாவது ஒன்று இருக்கும், அந்த டைமில் தான் அது பண்ண முடியும். அது பண்ணால் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று ஆகும், இல்லை ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குன்னா ஐ வில் பி தேர். ஸோ ஐ வில் டெல் ஓகே இது பண்ணலாம் அது பண்ண வேணான்ற அந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறது இல்லை அதை ஆர்கனைஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் தே சே தட் நாங்கள் டிஏஜிங் பண்ண போகிறோம்னா யூஎஸ்ல யாரெல்லாம் கம்பெனிஸ் இருக்காங்க, யாருக்கு என்ன பண்ணணும், பட் அவங்களோட அதை பண்ணுறது, நெகோஷியேட் பண்ணுறது, என்ன டைம் ஃப்ரேம்ல அவங்க டெலிவர் பண்ணாங்க, அது மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த டைரக்டர் அண்ட் டிரான்ஸ்லேட்டிங் இட் டு மை ப்ரொடக்ஷன் டீம். தட் இஸ் த ரோல் தட் யூ பிளே. ஓகே, ரைட். ஸோ இப்போ நீங்க பேசிட்டு இருந்தீங்க பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து இது பண்ணுவீங்க, ஓவர்சீ பண்ணுவீங்க அண்ட் ஆல் தட். இப்போ we know that இந்த படத்துல வந்து there is a massive amount of VFX involved ஆயிருக்கு. அதே சமயத்துல de-aging நிறைய டெக்னாலஜி பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ ஒரு கிரியேட்டிவ் விஷனுக்கும் இந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கும் there's some sort of a middle ground you'll have to meet. ஒரு அந்த மிடில் கிரவுண்ட் நீங்க எப்படி மீட் பண்ணுவீங்க? இல்ல அதுதான். ஸோ எங்களுக்கு எப்படின்னா எல்லாருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எல்லா ஆப்ஷன்ஸும் பார்ப்போம், அதுல என்ன பெஸ்ட் படத்துக்குன்னு பார்த்துட்டு அது பண்ணணும். அதனால தான் வந்து டக்குன்னு வந்து வெறும் நம்பர்ஸ் வழியாவே போய் இதுதான் என்னோட மார்ஜின், இதுக்குள்ளதான் நாங்க படத்தை பண்ணுவோம்னா அது நடக்காது. ஓகே, அது நிறைய இடத்துல காம்ப்ரமைசஸ்க்கு லீட் ஆகும். ஸோ வந்து எங்களோட ரோல் வந்து இது படத்துக்கு தேவைன்னா அது நாங்க பண்ணணும். ஓகே, ஆனா வித்தின் ரீசன். ஏன்னா அப்பதான் வந்து படமும் டைமுக்கு முடியும். யூ கான்ட் ரன் அவுட் ஆஃப் பட்ஜெட் ஆல்சோ halfway through the film and then stop. No, you have to ensure that everything happens, but it's very pre-planned. It's not எல்லாரும் நினைக்கிற மாதிரி திடீர்னுலாம் அது நடக்காது. இது முதலேருந்தே எல்லாருக்கும் தெரியும் இதான் பண்ண போறோம்னா அங்கேருந்து மேக்ஸிமம் ஒரு 5-7% பட்ஜெட்ல வேரியேஷன் இருக்கும். அதுக்கு மேல யூஸ்வலா போகக்கூடாது, போனா அது வந்து படத்துக்கு நல்லது இல்லை. ரைட். ஓகே, ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட இருக்கணும். ஓகே, இப்போ ஒரு விஜய் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாருக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் யூஸ்வலா தேவை இருக்காது. பிகாஸ் ஹீஸ் அ ஸ்டார் பை ஹிம்செல்ஃப், அவர் செல்ஃப் மேட் ஆக்டர் அப்படின்றப்போ இந்த ப்ரமோஷன்ஸ் வில் யூஸ்வலி லைக் ஐம் நாட் கோனா சே இட்ஸ் கோனா டேக் அ பேக் சீட், பட் அந்த ஒரு நார்மல் ஸ்டாருக்கு உண்டான ஒரு ப்ரமோஷன் பண்றதுக்கும் ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டாருக்கு பண்ணான ப்ரமோஷன் பண்றதுக்கும் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் அதை எப்படி நீங்க அப்ரோச் பண்றீங்க அண்ட் ஹவு டு யூ யூஸ்வலி லைக் கியூரேட் ப்ரமோஷன்ஸ் ஃபார் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் பண்ணும்போது? ஏன்னா இப்போ நான் பார்த்தேன் இந்த டெல்லி மெட்ரோலாம் இங்க வந்து போஸ்டர்ஸ் போட்டிருந்தீங்க, பட் அதை தவிர்த்து லைக் ஹவு டு யூ அப்ரோச் இந்த ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம்? ப்ரமோஷன்ஸ்ல வந்து இப்போ வந்து 3 பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து பிரிண்ட் ஆட்ஸ், லைக் யோர் பேப்பர் ஆட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி பிராண்டிங் மெட்ரோ ட்ரெயின்ஸ் இருக்கட்டும், யூ டன் சென்ட்ரல் ஸ்டேஷன் இன்னைக்கு மேலே போகும், சென்னை சென்ட்ரல் இருக்கிற எல்லா ஹோர்டிங்ஸும் போடுறது. இப்போ தமிழ்நாடுலாம் இட் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட், ஏன்னா ஹோர்டிங்ஸ் ஆர் நாட் லீகல் நிறைய இடத்துல வந்து. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் கரெக்டாக தான் வி கான்ட் டூ திங்ஸ் தட் ஆர் வாட் எவர் இஸ் அலவுட் தான் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஹைதராபாத்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சர்டன் இடத்துல தான் ஹோர்டிங் வைக்க முடியும், ஏன்னா டிராஃபிக்கு அது நாட் சேஃப். ஸோ அதனால கவர்மெண்ட்ஸ் வந்து அந்த பிளான் எடுக்கிறாங்க. ஸோ ஹைதராபாத்ல சில இடத்துல தான் ஹோர்டிங் வைக்க முடியும், சில இடத்துல வைக்க முடியாது. பிரிண்ட்ல சில இடத்துல தான் ஆட்ஸ் போட முடியும். லைக் யூ ஹேவ் தட் நோ. இப்போ வந்து ஐ கான்ட் டேக் த ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் அ பிக் நியூஸ் பேப்பர் அண்ட் புட் அன் ஆட். தெர் ஆர் லிமிடேஷன்ஸ் டு தட். ஸோ அங்க பிரிண்ட் ஆட் ஒரு ஸ்ட்ராட்டஜி. செகண்ட் இஸ் ஆன்லைன், where online we do interviews, which is very standard. Then meme pages are there, which we do Instagram reels, influencers, Twitter arti எல்லாருக்குமே வந்து படத்தை பத்தி பேச வைக்கிறது, படத்தை பத்தி ஸ்மால் டிப்ஸ் கொடுக்கறது, நகெட்ஸ் கொடுக்கறது, அது மாதிரி ஒரு செகண்ட் லெவல். பட் ஃபைனல் அண்ட் மோஸ்ட் effective is your trailer. Right. That is the most important aspect, because that is when you show people this is what we have made, this is a sample. அண்ட் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அந்த ட்ரெய்லர் வர வைக்கணும். அது பக்காவா வந்துடுச்சுன்னா தென் த மூவி வில் ஹேவ் அ மேசிவ் ஓப்பனிங். ஓகே, பட் ஃபார் அ பிக் ஸ்டார் லைக் விஜய் சார் சொல்ற டேட்டுக்கு அது ஓப்பனிங் தான், அது என்னவா இருந்தாலும் ஓப்பனிங் வரும். ஸோ அது மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரோட படம் பண்ணும்போது படம் நல்லா இருக்கணும், அதுதான் மெயின் ஃபோக்கஸாகவும் இருக்கணும். வேற எவ்ரிபடி ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் டு ஒர்க் டுகெதர் டு மேக் அ ரியலி குட் மூவி. ஓகே, அது பண்ணா போறோம். ஆக்சுவலி எதுவுமே வந்து கத்தவே வேணாம். But it also doesn't stop there. அதுக்கு அப்புறமும் ரிலீஸ்க்கு அப்புறமும் வந்து அந்த it's only word of mouth. Right. You can't எவ்வளோ நம்ம ப்ரமோட் பண்ணாலும் you can't save a bad film. Next. Okay, and
எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் யூ கான்ட் ஸ்டாப் அ குட் ஃபிலிம் ஃப்ரம் ரன்னிங். இதுதான் அது வந்து வி ஆல் ட்ரை டு திங்க் தட் நம்ம பண்றதுனால ஓடுறதுன்னு அப்படி கிடையாது. நல்ல படம் இருந்தால் அது ஓடும், படம் நல்லா இல்லைனா ஓடாது. அது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை. அது ரொம்ப அதுதான் ரியாலிட்டி. வி ஆர் ஆல் ட்ரைங் டு கிட் ஆர்செல்ஸ் சேயிங் சரி இப்படி பண்ணா அது பண்ணலாம், அப்படிலாம் இல்லை. படம் நல்லா இருந்தா படம் ஓடும், படம் நல்லா இல்லைன்னா அது ஓடாது. பட் லேட்லி ஒரு 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 சார்ட் ஆஃப் ஒரு அபிப்பிராயம் கிரியேட் ஆயிடுச்சு நான் ஃபீல் பண்றேன். ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாருக்கும் ஒரு ஆடியன்ஸ்க்கும் உண்டான கேப் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த விதத்துல? லைக் முன்னாடிலாம் வந்து ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கும். ஆக்டர்ஸ்லாம் வந்து லைக் ப்ராப்பர் டிவி ஆட்ஸ்ல இருந்து இப்போ ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ்ல இருந்து டிவி ஆட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஆன் கிரவுண்ட் ப்ரமோஷன்ஸ்ல இருந்து நிறைய முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த சோஷியல் மீடியா இன்டர்வென்ஷன் வந்ததுல இருந்து அந்த ஒரு கேப் ரொம்ப இந்த இடைவெளி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. எல்லாருமே வந்து ஆன்லைன் மூவ் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் கன்சம்ஷனும் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் ஆன்லைன்ல தான் வந்து பார்த்துருக்காங்க. இப்போ டிவி ஆட்ஸ் போடுறோமே கண்டிப்பா. இப்போ லைக் இன்னிலேருந்து ஆரம்பிக்குது டிவி ஆட்ஸ் ஆரம்பிக்குது, கிரவுண்ட் ப்ரமோஷன் ஆரம்பிக்குது. பட் ப்ரமோஷன் ஒரு இது மாதிரி படம் வருதுன்னு சொல்றது வந்து இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ பீப்புள் நோ தட் த மூவி இஸ் கம்மிங், பட் த மூவி ஹேஸ் டு ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி அது ஐ திங்க் சோஷியல் மீடியானால அது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் டயர்டும் ஆயிடுதுல. ஏன்னா யூஆர் ஆல்வேஸ் ப்ரெசென்ட் எவ்ரிவேர். இப்போ ஒன்லி த பிக் ஸ்டார்ஸ் ஆர் நாட் present, but I think inga வந்து we like our stars like that, no? Will we like it if they are going to post every day? இல்ல, not post, but I'm meaning to say that ஒரு on ground, like on ground னா என்ன சொல்றது, முன்னாடி ஸ்டார்ஸ் வந்து நேர்லயே வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் நம்ம நேர்ல கண்ணால நிறைய பார்த்திருக்கோம். பட் அதுக்கப்புறம் இந்த இன்டர்வென்ஷன்ஸ்லாம் வந்ததுல இருந்து அது ஒரு I think most of them are doing it. The really big stars அவங்களால crowd கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால. எந்த என்வாயர்மெண்ட்ல இது நம்மளால பண்ண முடியும்? So, and they've earned that space. They've earned their place there. Makes sense. Like, you know, all the top stars, they've all earned it. அவங்க எல்லாம் பண்ணி தானே. ஆமா. So now they've left it open for the next generation to be carrying that forward for them. Yeah. But yeah, they speak through their films அப்படின்னு வச்சுக்கலாம். Okay. இப்போ மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒன் திங் தட் ஐ ரியலி ரியலைஸ்ட் இஸ் உங்களோட சோஷியல் மீடியா போஸ்ட் பார்க்கும்போது நீங்க டைரக்டருக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா நீங்க ப்ரமோஷன்ஸ் அவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் லைக் ஒரு டைரக்டர் ஒரு அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கறாங்க, நீங்க எப்போ அப்டேட் கொடுக்க போறீங்க, நீங்க ஸ்ட்ரெயிட்டா உங்ககிட்ட தான் வராங்க டைரக்டருக்கு போறதுக்கு முன்னாடி. ஸோ do you realize that you're like the biggest marketing officer apart from and social media manager and like creative producer எல்லாமே all in one மாதிரி ஒரு இது வரை இருக்கீங்க அப்படின்றது? No, I think it's mainly because it's a Vijay sir film. They all know I'm a fan, so I think fellow fans are thinking I'm part of them. So உரிமையோட தான் அவங்க, that is how I take it. It's not anything. But இது ஒரு பெரிய படம், அதனால 2-3 பேர் தான் we are socially present இல்லையா. There is Yuvan who's there, VP is there, பட் எல்லாரும் ரொம்ப படத்துலயே நாங்கள் தான் வந்து கொஞ்சம் இட்ஸ் பின் அ லாட் ஆஃப் ஒர்க். ஒரு 1 year வந்து நாங்கள் எல்லாரும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ரிசல்ட் வந்து வில் see on September 5th. பட் நீங்க மத்த படத்துக்கும் நீங்க நிறைய வந்து அதே சமயத்துல நீங்க விஜய் சார் படம் மட்டும் இல்லாம நீங்க லவ் டுடே டைம் அப்பவும் பார்த்திருக்கேன், நிறைய நீங்க ப்ரமோஷன்ஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் நவ வித் டிராகன் obviously, but do you think that இந்த ஸ்பேஸ்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜோ இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? I think digital media is very good for small films. ஏன்னா முன்ன வந்து அவ்வளோ செலவு பண்ணணும், அந்த ப்ரமோஷன் செலவு. see, it's very expensive to do paper ads, it's very expensive to do metro rap, இந்த ட்ரெயின் ரேப்பாக இருக்கட்டும். லைக் ஃபார் திஸ் ஃபிலிம் we have done metro raps in சென்னை, ஹைதராபாத், பாம்பே, டெல்லி. 4 cities 1 month அது ஓடும். ஓகே, ஸ்டேஷன்ஸ் பண்ணியிருக்கோம், பஸ்ஸஸ் ஒரு 50 பஸ் கிட்ட இன்டர்சிட்டி பஸ்ஸஸ் பண்ணியிருக்கோம். நிறையா வந்து இந்த படத்துக்கு அந்த பட்ஜெட் இருக்கிறதுனால பண்ண முடியுது. பட் ஒரு ஸ்மால் ஃபிலிம்க்கு இதை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. That will probably be the budget of the film itself. Correct, yeah. So appo social media is so vital because all the youngsters are there. So you can invest, and it's not so expensive to do meme pages, trolls. நான் அதுவே ஃபன்னா பண்ணுவோம்ல, ஃபன் கண்டென்ட்டாக வந்து அவங்களுக்கு அதை கொடுத்துட்டே இருக்கும்போது அங்கே தான் நாய்ஸும் கிரியேட் பண்ணிட்டு. பட் ஃபைனலி தியேட்ரிக்கல் ட்ரெய்லர் தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங் டூல். அதில் தான் வந்து அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. அந்த படத்தை தியேட்டரில் பார்க்கணுமா இல்லைனா ஓடிடியில் பார்க்கணுமான்றது அந்த ட்ரெய்லர் வச்சு தான் போகுது. அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத் ஆஃப்டர் த மூவி இஸ் ரிலீஸ்ட். ஓகே, ஸோ in between, like, but
ட்ரெய்லர் மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இப்போ டீசர், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாத்துக்குமே there's a need to like keep the audience on the loop in the audience இந்த மாதிரி. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் இருந்தது இல்ல. முன்னாடி வந்து ஒரு ட்ரெய்லர்ன்ற கான்செப்டே முன்னாடி இருக்காது இல்ல. அதுக்கப்புறம் it was only very recently that இந்த மாதிரி it was songs. ஆமா, it was songs. like நான்லாம் வந்து சின்ன வயசுல கேசட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். லிட்டரலி go to that cassette store and see அடுத்தது எப்போ கேசட் வருது லைக் குஷிலாம் அப்படிதான் வாக்மேன்ல போட்டு பாட்டு கேட்டுட்டே இருப்போம் லூப்ல. அது மாதிரி தானே வந்தது ட்ரெய்லர்ன்றது. only after digital came in the concept of cutting a trailer itself actually took off. அது வரைக்கும் it was only songs and யாரு ஸ்டார் அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து எதுவுமே கிடையாது. அப்புறம் 4-5 இதுல வந்து அவங்க இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க, அந்த புக்ஸை மட்டும் நம்ம படிப்போம். ஸோ நம்மளுக்கு அவ்வளவா ஆக்சுவலி தெரியாது படத்தை பத்தி. ஸோ அங்க போகும்போது அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸா இருக்கட்டும், இட் ரியலி யூஸ் டு ஒரு வேற வேர்ல்டுக்கு நம்மள எடுத்துட்டு போகும். இப்போ வந்து இதை பண்ணி ரொம்ப கொடுத்துடுறோம். அப்போ அவங்க தியேட்டருக்கு வரும்போது அவங்களே மைண்ட்ல ஒரு கதையை எடுத்துட்டு வந்துடுறாங்க. நானே படத்துக்கு போகும்போது ஒரு பெரிய படம் பார்க்கும்போது ஐ ஹாவ் மை ஓன் ஸ்டோரி இன் மை ஹெட். you know, I'll see the trailer and I'll be like, okay, இது இப்படிதான் இருக்கும் நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட fan theories வேற வந்துருது. தியரிஸ் எல்லாம் வரும், மைண்ட்ல என்னெல்லாமோ போகும். அப்புறம் அதை பார்த்த அப்புறமா எனக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏதாவது 2 நடந்திருக்காது, இது நடக்கல அப்படின்னு ஒரு அங்கதான் இட்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் ஐ ஃபீல். ஓகே, அந்த பாயிண்ட்ல. ஸோ அதர்வைஸ் ஐ ஃபீல் ஸோ வி ஆர் சார்ட் ஆஃப் லைக் அது எல்லாத்தையும் முதலே சர்ப்ரைஸ் படிச்சிட்டோம்னா அப்புறம் ஆமா. ஸோ இட்ஸ் அ ஃபைன் பேலன்ஸ். அதுக்குன்னு படம் வருதுன்னு யாருக்குமே தெரியாம இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் வருது, அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன் இட். அண்ட் ஐ டோன்ட் திங்க் வி கெட் இட் ரைட் ஆல் த டைம். ஸோ சம்டைம்ஸ் வி கெட் இட் ரைட், சம்டைம்ஸ் வி டோன்ட். இன் தி சென்ஸ் அந்த படங்களுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். இப்போ லவ் டுடே வந்து எல்லாரும் பயங்கரமா புகழ்வாங்க, செம்மையா ப்ரமோட் பண்ணாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு. கண்டிப்பா பிரதீப் as a director was extraordinary. He thought about the first look. முதல்லயே he told me இது நம்ம ஃபர்ஸ்ட் லுக்கா வைக்க போறோம். அந்த அளவு பிளானிங். இப்போ டிராகனுமே இதுதான் ஃபர்ஸ்ட், எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது இப்படிதான் பண்ண போறோம், இதுதான் பண்ண போறோம், இதுக்கு இப்போ ஒரு வீடியோ விட போறோம், இதெல்லாம். ஏன்னா அந்த ஜென்ரேஷன்ல தேர் ஆல்ரெடி கிளியர் கட் இதெல்லாம் இப்படி பண்ண போறோம்ன்றது அந்த ட்ரெண்ட்ல இருக்கு. அது வந்து ஆனா படம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அதனால அது பூஸ்ட் அப் ஆச்சு. இப்போ படம் வீக்கா இருந்ததுன்னா இங்க என்ன ஏத்தினாலும் இஃப் இட் டசன்ட் பேக் அப்னோ அது வராது. ஸோ ஐ ஃபீல் த மூவி ஹேஸ் டு பி ஸ்ட்ராங் ஃபர்ஸ்ட். ஓகே, பிகாஸ் இங்க வீக்கா இருந்தாலும் படம் ஸ்ட்ராங்கா எடுத்தனா தூக்கிரும். கரெக்ட், கம்மியாகாது. That's the I don't know if I answered your question. It made sense completely. Like at the same time இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஃபைன் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கோம். இது ரொம்ப லெட் கோவும் பண்ணக்கூடாது, அதே சமயத்துல இந்த கியூரியாசிட்டி பிக் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ இந்த ஜெனரேஷன் சோஷியல் மீடியா நம்ம பேசிட்டு இருந்தோம், நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, அட்வான்டேஜஸும் இருக்கு அப்படின்ற மாதிரி. லீக்ஸை நம்ம தவிர்க்கவே முடியாது அப்படின்றது ஒரு பார்ட் ஆஃப் ஒரு சோஷியல் மீடியா கல்ச்சராகவே ஆயிருச்சு. அது நிறைய லீக்ஸ் வர ஆரம்பிச்சது. பட் அண்ட் அட் த சேம் டைம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் த லைக் த ஸ்டோரி அண்ட் எவ்ரிதிங் ஒரு கார்டட் சீக்ரெட்டா வைக்கிறது வந்து எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ how do you ensure that the story and everything, cast, cameos எல்லாமே சீக்ரெட்டா இருக்கு? கோட்ல ஒரு மாதிரி முக்காவாசியும் சைலண்டா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ரைட். அண்ட் நாங்க ட்ரெய்லர்ல நிறைய திங்ஸ் நாங்க டீகோட் பண்ணுவாங்கன்னு நினைச்சது அவங்க பண்ணல. ஓகே, அதனால clearly we have confused everybody. Successfully VP has confused everyone. So கண்டிப்பா சில சர்ப்ரைசஸ் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் ஓகே படத்துல. இன்னும் அது உடையல, அட்லீஸ்ட் 3 days வரைக்கும் உடையல. I don't know what's going to happen in the next 2 days because everybody is giving interviews. யாரு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. நாங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணுவோம் இதை பத்தி. பாவம், அதனாலே யாராலையும் பேச முடியல. Because you have to be so careful when we have so many things worked in the screenplay. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எது சொல்லணும், எது சொல்லக்கூடாது, எது ரிவீல் பண்ணலாம், எது ரிவீல் பண்ணக்கூடாது. அது விபியோட நான் டிஸ்கஷன் வச்சுட்டு இதை பற்றி பேசணும், இதை பற்றி பேச முடியாது. இந்த டாபிக் ஆரம்பிச்சாலே அப்படியே டைவர்ட் பண்ணி நாங்கள் வேறு ஏதாவது பற்றி பேசி எடுத்துகிட்டு போயிடணும். ஏன்னா we don't want to break it, at least in the first show. அப்புறம் we have no control, எல்லாம் வந்துடும். அந்த சீக்ரெட் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். முன்னாடியும் நீங்க வந்து ஃபோன் பண்ணி லைக் இன்ஃபார்ம் பண்ணிடுவீங்களா? லைக் இந்த மாதிரி we tell everyone because they themselves a very few people will know the story. Even in a film, right, when you make a movie, most actors will know only their part, their scenes. The full story will be told only to some of the main characters who are there in a significant portion of the film. The director and producer. Nobody else will actually, even my line producers, no one knows the film. Okay. Everyone will see it in parts. Nobody will be able to make sense. And நாங்கள் ஆர்டர்லேயே ஷூட் பண்ண மாட்டோம். இட்ஸ் நாட் லைக் நாங்கள் ஃபர்ஸ்ட் சீன் ஆரம்பிச்சுட்டு லாஸ்ட் சீன்லாம் கிடையாது. ஒரு ஜம்பிள்ட் ஆர்டரில்
அது ஆமா, வந்து shoot பண்ணிருப்பீங்க. போகும்ல, அதனால வந்து ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் எங்க ஒரு ஃபியூ பீப்புளுக்கு தான் ஃபுல் கதை தெரியும். அதனால லீக்ஸ் ஓரளவுக்கு கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணலாம். Okay. அப்படியுமே வருது பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா ஆர் லைக் somebody make connect the dots. Yeah. So do you also have other rules on sets? இந்த மாதிரி ஒரு certain rules வச்சிருக்கோம், இந்த மாதிரி இதான். Yeah, we're very strict on set. We're very, very strict on set. Like, first of all, location யாரும் ஷேர் பண்ணக்கூடாது, எங்க ஷூட் பண்றோம்னு. Right. Okay, second thing is no cameras are allowed on the set. So we have a system, and only if you have a pass with and we have color coded passes. So if you're the DOP team will have one particular pass, production team will have one, everyone will have color coded passes. They have to only wear that, only they are allowed on the set. No phones allowed to anyone. So there's a big box include all of us have to keep our phones. Only எனக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஒரு சின்ன பிக் பாஸ் மாதிரி. ஆமா ஆமா, ஒரு பெரிய பாக்ஸ், ஒரு அலுமினியம் பொட்டி மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் அங்க போயிட்டு டோக்கன் நம்பர் போட்டுட்டு பண்ணணும். என்கிட்ட ஃபோன் இருக்கும் ஆஃப்கோர்ஸ், பட் ஒரு 2-3 பேர் சீஃப் டெக்னீஷியன்ஸ் கிட்டலாம் ஃபோன்ஸ் இருக்கும். ஏன்னா எமர்ஜென்சி வி வாண்ட் கம்யூனிகேட் ஆர் வி வாண்ட் ஷேர் சம்திங் எங்க கிட்ட மட்டும் இருக்கும். பட் வி ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நாங்கள் எதுவுமே ஃபோட்டோ எடுத்து போட மாட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோட்லேருந்து உங்களுக்கு எந்த ஒர்க்கிங் ஸ்டிலும் வெளில வந்திருக்காது. ஒரு ஜென்ரல் ட்ரஸ்ட்டும் இருக்கும், மியூச்சுவல் ட்ரஸ்ட். யா, பட் அந்த விஷயம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வி ஷாட் வித்வுட் ஹேவிங் அ சிங்கிள் லீக் ஆஃப் த லுக்ஸ். ஏன்னா நாங்கள் டிஏஜும் பண்ணுறோம்ல, ஸோ அந்த லுக்கை வி வாண்டட் டு ப்ரொடெக்ட். ஸோ இட் நெவர் கேம் அவுட். சார் எவ்ரி ஒன் தாட் த கம்ப்ளீட் அந்த ஃபுல் ஷேவன் ஃபேஸ் வாஸ் த யங் விஜய் சார் லுக்குன்னு எல்லாருமே நினைச்சாங்க இல்லையா. அதை வந்து நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் லுக் வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஓகே ஓகே. இப்போ நீங்க ரொம்ப சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால நான் கேக்குறேன், நீங்க எப்படி ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ் எப்படி கேஜ் பண்ணுவீங்க? அண்ட் இன்புட்ஸ்லாம் லைக் ஆடியன்ஸ் என்ன பேசுறாங்க படத்தை பத்தி அப்படின்றத நீங்க டைம் டு டைம் செக் பண்ணுவீங்களா? யா யா. And do you also put that across to the director கேட்டு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு, shall we do something about it, or இது ஒர்க் ஆகுது இது ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு நீங்க அடிக்கடி இன்புட்ஸ் கொடுப்பீங்க? So are you completely like நான் வந்து டைரக்டரை கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்றேன், அவங்க போறது அவங்க விஷன் வந்து is like the top priority அப்படின்ற மாதிரி நீங்க போயிடுவீங்களா? See, you can't get into the director's creative space. Okay. I think that is unfair. You know, that's his creation. He's making it. All of us will help him get the best product out. That is his space, right? You can't do it. But as a film, it's my responsibility as a production house to read all the comments, see where it is trending, where it is polling, what people are thinking, what are அவங்களோட ரியாக்ஷன்ஸ் என்னன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பல்ஸ் பார்க்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் ஐ ஆல்சோ அனானிமஸ்லி லிசன் டு ட்விட்டர் ஸ்பேசஸ், யாரெல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன நடக்குது, யார் வராங்க, அதுல நிறைய நியூ டேலண்ட்ஸ் டிஸ்கவர் பண்ணுவோம், நிறைய நியூ அது ஜென்ரலாக நான் சொல்றேன், அது வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐ ஆம் பை நேச்சர் அ வெரி ஃப்ராங்க் பர்சன். ஓகே, ஸோ வெரி அவுட் ஸ்போக்கன். அதனால வந்து ரொம்ப ஷையாலாம் நான் வந்து மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டேன். இதாக இருந்தால் நான் டெல் தமே இதான் நினைக்கிறது, என்ன ஒப்பீனியன் கேட்டால் நான் டப்புன்னு நான் சொல்லிடுவேன். அது சில பேருக்கு எடுத்துக்கிறது கஷ்டம், சில பேர் வந்து ஓப்பனாக அதை எடுத்துப்பாங்க. பட் ஃப்ரம் பிகினிங்கே வந்து ஈவன் வித் ஆட்லி அண்ட் பிகில் வி ஹேட் அ வெரி ஓப்பன் கான்வர்சேஷன் ஆல்வேஸ். ஏன்னா நான் ஆனால் ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல, ஜென்ரல் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் ஒப்பீனியன் கொடுப்பேன். ஐ வில் நெவர் டெல் மை டைரக்டர் நீங்கள் இதை மாற்றுங்க, நீங்கள் இந்த சீன் எப்படி, அதெல்லாம் நான் சத்தியமாக நான் பண்ண மாட்டேன். ஏன்னா கதை கேட்டாச்சு, கதை பிடிச்சிருக்கு, அதை நம்பி தான் இறங்குறோம். பட் இஃப் த டைரக்டர் சேஸ் உனக்கு இதை எப்படி ஃபீல் பண்ணுறதுனா சூப்பராக இருக்கும், இது மாதிரி இல்லை எனக்கு இது ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகலை. And the honesty, that feedback is very important for a direction team also. Because we are so into the film. You can't see anything from the outside. So ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்களே கேட்பாங்க, அந்த கரெக்டான டைம்ல அவங்க கேட்கும் போது நாங்கள் அதை கொடுப்போம். ஓகே. இப்போ சோஷியல் மீடியா ரியாக்ஷன்ஸ்லாம் தவிர்த்து நீங்க did you take a look at இந்த de-aging பண்ணும்போது இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் நீங்க பாத்தீங்களா? அப்புறம் ஒரு மீட்டிங்கே வச்சோம். ஓகே, ஒரு மீட்டிங் வச்சு இது வந்து ரொம்ப கான்ஷியஸான நாங்க பண்ண டிசிஷன் தான். ஓகே. அண்ட் நாங்க வந்து அதை ஒரு படமா பார்க்கும்போது எங்க யாருக்குமே அதை உறுத்தல. Right. Because that character will take over. When you see the film, you will see the character. You won't even see Vijay sir actually. ரொம்ப out of the place இருக்காது அப்படின்னு இல்ல, யாருமே மறந்துடுவோம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும் அந்த கேரக்டர்ல. So the minute he comes in and that character is on screen, you will as an audience you will only relate to the character. You will not, இதெல்லாம் தெரியாது. பட் இப்போ வந்து நீங்க அதை ஒரு சாங்கா பார்த்து தனியா கட் பண்ணி ஒரு ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணீங்க வச்சுக்கோங்களேன், then you can only see that. You're not going to see anything related to it or anything. ஆனால் எங்களுக்கு தப்பா தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஜாலியான we wanted to make a massive difference between what he's looking now and how he's looking. That was the intention behind it. So when the audience said, you know what, we don't like it, we went back to our CGI team and we said, guys, is it even possible?
பிகாஸ் ஏற்கனவே அவ்வளோ ஒர்க் நடந்துருச்சு. ஆமா, அதனால ஃப்ரேம் பை ஃப்ரேம் மாத்தும்போது அவ்வளோ ஃப்ரேம்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ பண்ணோம். தே செட் எஸ் பாசிபிள், இதெல்லாம் தான் நாங்கள் பண்ணணும். வி செட் ஓகே, யூ நோ வாட் பண்ணலாம். திருப்பி வி அகைன் தே காட் அஸ் ஃபியூ மோர் ஐட்ரேஷன்ஸ். ஓகே, அண்ட் வி செட் யூ நோ வாட், வில் ஸ்டிக் டு த சேம் ஜாலைன். ஸோ வாட் யூ சீயிங் ஹியர் இஸ் த ஃபைனல். ரைட். It is still young. He will look much younger, but we didn't make it point. Like, and the jawline, we sort of kept it to his natural face. Sir, அதான் சொன்னாரு, என்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்றது தான் அவரோட விருப்பம். ஸோ அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் டைம் ரியாக்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம்? அவர் வந்து அவர் வந்து யார்கிட்டயும் எதுவுமே அவ்வளவா சொல்ல மாட்டாரு. He believes and trusts us so much. ரைட். ஸோ அந்த ட்ரஸ்ட்டை வந்து we have to deliver. ஆமா, we have to deliver. பட் அதே சமயத்துல நீங்க இவ்வளோ ஐட்ரேஷன்ஸ் பண்ணி இவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட லைக் அந்த ரிலீஸ் டேட் டெட்லைன் நீங்க ஸ்டிக் பண்ணி ஆகணும்ல? இல்ல, அதனால தான் வந்து ட்ரெய்லர் லேட் ஆச்சு. ஓகே, எல்லாமே லேட் ஆச்சு. இப்போ வந்து ஏன் நாங்க இப்போவே ஆரம்பிக்கணும்னா டெலிவரி எல்லாமே அதனால கண்டிப்பா ஒரு இது வரும்ல. இப்போ அங்கதான் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம், டீமா சேர்ந்து வந்து பண்ணது. பட் மேஜர் லோட் வாஸ் டேக்கன் பை த விஎஃப்எக்ஸ் டீம். தே ஷோல்டர்ட் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் தே சா இட் த்ரூ. ஓகே, அது அண்ட் தி எடிட்டிங் டீம். See, ஏன்னா ஒரு வியூ கட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணும், விஎஃப்எக்ஸ் பண்ணும், கலர். See, the technical aspects of film is very big. People don't understand it. They see a few of us who are in front of the camera and they think we are making this movie. No. Alright. It's a massive team of rock star technicians who are backing this film. They are like pillars, right from our stunt director to DOP. எல்லாமே வந்து massive pillars. Yuvan. See, ஒரு RR வந்து ஒரு நீங்க தனியா ஒரு சீன் பாக்குறதுக்கும் மியூசிக்கோட ஒரு சீன் பாக்குறதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். ஆமா, அந்த மாமா குட்டிலாம் அது இல்லாம நீங்க அந்த சீன் பாத்தீங்கன்னா அது வேற சீன். அது அந்த மியூசிக்கோட பார்க்கும்போது அது வேற சீன். ஸோ எவ்ரிபடி இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு தி ஃபிலிம் அண்ட் தே ஆல் வி ஆல் வாண்ட் டு கிவ் அ ஹிட். அந்த நோக்கத்தோட ஒர்க் பண்றதுனால எங்க சேலஞ்ச் இருந்தாலும் எல்லாரும் ஹெல்ப் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். டீம் எஃபர்ட். ஸோ அந்த டிஏஜிங்ன்றது முன்னாடி ஸ்கிரிப்ட்ல இருந்ததா, லைக் வாஸ் தேர் an ஆப்ஷன்? இப்போ வந்து ஒரு யங்கர் ஆக்டர் காஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குதா? எப்பவுமே வந்து நம்ம டிஏஜிங் தான் போகணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் இருக்குதா? விபி வந்து இந்த லைனை 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, பிஃபோர் மாநாடு. ஓ, ரைட். ஓகே, ஸோ இட் வாஸ் a line at that point of time and அப்போ it was for 2 actors. ரைட். Okay, then Gemini manலாம் பார்த்துட்டு தான் he said why not. See, to bring back a Vijay sir in his Gilli Day or like in Tirpachi, it's very exciting for fans and it's something new. அதனால அந்த கேரக்டர் செம்ம கேரக்டர் இருந்ததுனால why not do it அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டரை ஆட் பண்ண படத்துக்கு பூஸ்ட் பண்ணிட்டு இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது, அதுக்கு ஏற்ற மாதிரி ரியலி கம் லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் வித் டெக்னாலஜி. ஸோ இப்போ இவ்வளோ ஒர்க் போயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் லைக் ஒரு 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 படம் வந்து ரிலீஸ் டேட் கொண்டு வரணும்னா அதுக்குண்டான நிறைய லைக் there's so much of work that's involved. அண்ட் நீங்க வந்து ஒரு பல மாசத்துக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் டேட் வந்து இதுதான் செப்டம்பர் 5th தான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி நீங்க கிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து வரணும்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அண்ட் ஹவு டு யூ என்ஷூர் தட் இந்த படம் வந்து இந்த டேட்டு கரெக்டா நீங்க நான் போன டேட்டுக்கு கரெக்டா நான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றது அப்படி how do you ensure to keep that? அதுக்கு டீம் ஒர்க் தான். ஸோ அதான் சொல்லினேன், எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து as a ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நாங்கள் ஃபண்டிங்கை ஸ்மூத்தாக அரேஞ்ச் பண்ணணும். ஸோ தட் there is no funding issues throughout the film does not stop at any given point of time. எடுத்தா 148 டேஸோ 149 டேஸோ படம் எடுத்திருக்கோம். அதில் விஜய் சாரே 120 டேஸ் வந்திருக்காரு. I think one of the longest call sheets that he's ever given because it's a double role, very challenging screenplay. ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ எஃபர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் ஆக்டர்ஸ் வந்து அவங்க படமாக இதை பண்ணாங்க. டேட் கிளாஷஸே வரல, கேட்ட டேட்ஸ் எல்லாருமே கொடுத்தாங்க. ஸோ அங்கே அது ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து டைரக்ஷன் டீம் வந்து வெரி வெல் ப்ரிப்பேர்ட். ஷார்ட் பிரேக் டவுன்ஸ்லேருந்து எதெல்லாம் எடுக்கணும், எப்படி எடுக்கணும். அண்ட் நிறைய இடத்துல வந்து வெதர் கோஆப்ரேட் பண்ணாது. ஓகே, நாங்கள் அவுடோர் வைப்போம், மழை பெய்யும். ரஷ்யாவில் போனால் செம்ம கோல்டாக இருக்கும், கேமராக்கெலாம் உங்களுக்கு கையே இது பண்ண முடியாது. அது மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா வில் பி ஸ்வெட்டிங், யூர் ஆல் டீஹைட்ரேட்டட். அந்த ஹீட்டில் வந்து வில் பி ஷூட்டிங். ஆஃப்ரிக்காவில் இட் வாஸ் அ டெசர்ட், இட் வாஸ் ஹாட். லைக் திலீப் மாஸ்டர்லாம் வந்து லிட்டரலி லிப்ஸ்லாம் கிராக் ஆகி லைக் இட் வாஸ் தட். அந்த சர்க்கம்ஸ்டன்சஸில் வந்து தே வர் ஷூட்டிங். ஸோ நீங்கள் படத்தை பார்த்தா தெரியும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எவ்ரிபடி ஹஸ் டு புட் இன் தட் எஃபர்ட். அண்ட் ஷூட்டிங் வந்து கரெக்டாக அந்த டேட்டில் முடியணும். ஸோ நாங்கள் ஆரம்பித்த டேட்டும் நாங்கள் பிளான் பண்ண டேட்டும் அங்கேயே முடியும். அது முடிச்ச அப்புறமா டப்பிங் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஆன் தட் டைம். ஸோ ஆல் தட் ஹேஸ் டு கம் இன். அப்புறம் டப்பிங் அதர் லாங்குவேஜஸ் ஹேஸ் டு ஸ்டார்ட் சைமல்டேனியஸ்லி. அதுக்கு வி ஹேவ் டைரக்டர்ஸ் டு ரைட் த ஸ்கிரிப்ட்ஸ் இன் த வேரியஸ் லாங்குவேஜஸ் பிகாஸ் யூ ஜஸ்ட் டப் ரேண்டம்லி, நோ ஒன் வில் லைக் இட். கரெக்ட், புரியுது. அதுக்கு வந்து ஒரு டீம் இருக்கு. அப்புறம் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும், சவுண்ட் ஆட் பண்ணணும். யுவனோட RR
he has to sit and completely do it, and all the VFX has to come in, and then you mix it and DI பண்ணிட்டு it's an out. சொல்லும்போது ஒரு பெரிய sigh of Yeah, relief. it's a massive amount of work, and it's not done by one person, it's done by thousands of people. ஸோ ஒரு படம் பார்க்கும்போது அதோட டெக்னீஷியன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதனால தான் when I see these trolls and memes, I like, guys, some respect, come on. Somewhere you have to address it. No one goes with the intention of making a bad film at all. There's a lot of work that goes into it. நிறைய பேர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது பிகாஸ் திஸ் இஸ் விஜய்ஸ் பெனல்டிமேட் ஃபிலிம் அப்படின்றதுனால ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து ஒன் திங் தட் ஐ ஃபீல் லைக் பீப்புள் ஆர் ஸ்டில் ஒரு உள் மனசுல ஒரு ஆதங்கம் இருக்கு அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஷோஸ் இல்ல. மார்னிங் ஷோஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ டிராவலிங் ஆல் த வே டு ஆந்திரா இல்ல பெங்களூர் போயிட்டு FTFS 4 மணி 3 மணி உட்காந்து பார்க்கணும் அப்படின்ற லெவலுக்கு நீங்க போய் பாக்குறாங்க. இதுக்கு ஒரு சேஞ்ச் வரவே வராது. நீங்க தெரியல, பட் இது வந்து இது 1950s நம்ம சினிமா ரெகுலேஷன் ஆக்ட்ல இது இருக்கு. ரைட். அது வந்து ரொம்ப வருஷமா எப்பவுமே நம்மளுக்கு இது மாதிரி தான் இருக்கு. 4 ஷோ தான் அலவுட். அது நடுவில் பண்ணிட்டு இருந்தாங்க வித்தவுட் பர்மிஷன்ஸ். பட் அது மாதிரி பண்ணும்போது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட், ஏதாவது ஒரு லாஸ் ஆஃப் லைஃப், நம்ம வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு பார்க்குறோம். பட் கவர்மெண்ட் சேஃப்டி தானே பார்ப்பாங்க. அண்ட் தே ஹேவ் டு ப்ரொடெக்ட் அஸ்ல. அந்த டைம்ல அப்போ அங்கே தானே கொஸ்டின் வரும். அதனால தே ஆர் டூயிங் வாட் தே திங்க் இஸ் ரைட். ஸோ அது வந்து சம்வேர் there should be a via media, அது வரும். பட் அதுக்காக வந்து செலிப்ரேஷன் இஸ் கோயிங் டு பி நோ லெஸ். அதான் என்ன, நான் ட்விட்டர் ஓப்பன் பண்ண மாட்டேன். 9 o'clock போய் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டா முடிஞ்சுது. ஓகே. ஸோ ஆனா அதே சமயத்துல வந்து அந்த FTFS ஷோஸ் இல்லைன்றதுனால ப்ரைஸஸ் ஆர் லைக் பயங்கரமா ஜாக்ட் அப் ஆயிருக்கு. அண்ட் யூஸ்வல் ப்ரைஸஸ் விட அட்லீஸ்ட் டபுள் த அமௌண்ட் ட்ரிபிள் த அமௌண்ட் போய்கிட்டு இருக்கு. லைக் there's a lot of bit of reaction from that as well. See, we are not in control of that at all. Okay. We are completely removed from that process at all. Yeah, so ticket prices is very not in our control. That's the honest answer. I don't think it's in most people theater owners control it, because even they sell it at the C-form rate. There is a demand. அது எப்படி எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அது வந்து market will decide that. So I have nothing to, as a producer we have nothing much to say. At AJ Cinemas we are selling it at 190. Okay. Available online. So or at the box office whenever we open it. Right. Okay. இப்போ now that we talking about his penultimate film ன்றனால இது வந்து அடுத்து இந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு படம் தான் பண்ண போறாரு அப்படின்றப்போ ஒரு பாலிடிக்ஸ்ல என்டர் ஆக போறாருன்றது ஒரு இப்போ ஒரு ப்ராப்பரான ஹீஸ் ப்ராப்பர்லி இன்டு பாலிடிக்ஸ் நவ். உங்ககிட்ட லூப்ல வச்சிருந்தாரா இந்த மாதிரி நான் என்டர் பண்ண போறேன்ற மாதிரி உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருந்தாரா? I'm team கிட்ட இல்ல. we are all like என்ன சொல்றாங்க, இந்த படம் வந்து ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப பெரிய படம் ஒன்று எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நாங்களாம் அந்த ஜோன்ல தான் இருக்கோம். ஸோ when we all talk, we don't talk about anything except the movie. Okay. We are only in that zone. I think when you see the film you'll understand what I'm talking about. Right. Because the sheer scale அது இது நாங்கள் எப்போவுமே வந்து அந்த ஒரு ஜோன்ல தான் அடிப்பட்டிருப்போம். அவர் அனௌன்ஸ் பண்ணாரு, கங்க்ராச்சுலேட் பண்ணோம், அடுத்தது ஷார்ட் அவ்வளோதான். அங்கே அப்படியே அது போச்சு. பட் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து சார் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஐ திங்க் தட் இஸ் ஃபார் ஷுவர்ல. ஏன்னா ஃப்ரம் அ தியேட்டர் ஓனர் பெர்ஸ்பெக்டிவ், ஒர்க்கிங் வித் பெர்ஸ்பெக்டிவ், கண்டிப்பாக ஆஸ் அ ஃபேன் அது இது வென் ஐ திங்க் இன்னும் ஒரு 9 hours or 6 hours ஆஃப் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் விஜய் சார் நம்ம படத்தில் பார்க்க போகிறோம் இருக்கும்போது அது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு வருத்தம் தான். ஆமாம். யா, ஏன்னா வாட் அ ஃபினானல் ஆக்டர். யா யா, very versatile as well. Yes. So ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு penultimate film or இந்த மாதிரி ஒரு படம் தான் நடிக்க போறாருன்றப்போ we saw a lot of callbacks like to his previous films. இந்த படத்துல நிறைய callbacks பார்த்தோம். அது ரொம்ப மக்களும் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து பை எனி சான்ஸ் இந்த படத்தோட ஃபிலிம் நரேட்டிவ் ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்கா? சார் வந்து keeps it very two separate things. I think on the public is, I mean, people are trying to connect it. There is absolutely no connection. He wants a super entertaining film. Right. Adanaல பண்ணிருக்கோம். And it is VP's style of doing these callbacks. It's there in all his films. He does references. There's a Thala reference, no? Like with Mangata. Yeah. இனிமே குடிக்கவே கூடாது. ஆமா, சத்தியமா குடிக்க கூடாது. அது மாதிரி நிறைய குடி things, all VP things. And Vijay sir was super sportive. Like he was having a blast. I think when you see the bloopers, you know. We've all had so much fun while making the film. It's a பயங்கர journey. And இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப emotional.
ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் மேபி திருப்பி ஒர்க் பண்ணுவோமா இல்லையான்னு தெரியாதுல்ல. ஆமா அந்த ஒரு ஃபீலிங்கும் எல்லாருக்கும் உள்ள ஓடிட்டு இருக்கும். ஸோ வி ட்ரெஷர்ட் எவ்ரி செகண்ட் வித் ஹிம். வி வர் ஆல் ட்ரெஷரிங் இட். ஸோ நீங்க when was the first time நீங்க ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா ஒரு ப்ராஜெக்ட் உள்ள வந்தது? when was the first time? பிகில் தான். விஜய் சார் தான் சஜஸ்ட் பண்ணாரு. ஓகே. ஏன்னா அப்பா அது வரைக்கும் ஐ வாஸ் ரன்னிங் சினிமாஸ் அண்ட் தென் ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஏஜிஎஸ் நிறைய படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒர்க் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அப்பா கேட்பார் இது மாதிரி இதுக்கு என்ன கலெக்ஷன்னா அந்த நம்பர்ஸ். ஐம் அ நம்பர்ஸ் பர்சன். ஸோ அது நம்பர்ஸ் தான் சொல்லிட்டு இருப்பேன். அப்போது வென் விஜய் சார் இந்த பிகில் அந்த இதில் மீட் பண்ணும்போது he suggested to அப்பா like you should ask Archana to be involved ஒரு creative producer, let her be there. Atlee was very open for it and we are very similar in age and the communication. So ரொம்ப நிறைய like it was a பயங்கர learning experience and him as a director he was very open. He would share everything with me and he was okay with me to come with him. I was tagging along like a kid basically. ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. இட்ஸ் லைக் எடிட்னா இப்படி தான் பண்ணுவாங்களா. ஓகே. எனக்கு ஃபிலிம் ப்ராசஸே தெரியாது அந்த டைம்ல. ஐ டிட் நாட் நோ ஹவ் a film got made. I would go for shooting, eat good சாப்பாடு, come back, watch the film and then comment to my dad saying சூப்பரா இருக்கு ஒரு படம் சரியில்லை இதுதான் கமெண்ட் அடிச்சுட்டு முடிச்சிருவேன் அதோட. ஸோ he always tell me நீ எம்பத்தட்டிக்காவே இல்லை. ஒரு ப்ரொடியூசரோட ஜாப் தான் மோஸ்ட் கஷ்டம். தியேட்டர் தான் இருக்கிறதே ஈஸி, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அதை விட கஷ்டம், ப்ரொடியூசர் ஜாப் தான் இருக்கிறதே கஷ்டம். நீ 2 கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுவேன். என்கிட்ட நிறைய இருக்காரு. அப்புறம் பிகில்ல தான் அட்லியோட ஒர்க் பண்ணும்போது ஐ அண்டர்ஸ்டுட் ஹவு இட் வாஸ் நீட் த எஃபர்ட் என்னெல்லாம் வருது அப்படின்றது அங்கே தான் ஆரம்பிச்சு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் படமே விஜய் சார் படம் தான். ஆமாம். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் உண்டான அந்த ஒரு லேர்னிங் கர்வ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாட் ஆர் சம் ஆஃப் யுவர் லைக் உங்கள் இதில் எனக்கு இவ்வளோ இந்த ஒரு பர்டிகுலர் 3 லேர்னிங்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு 3 பிக்கெஸ்ட் லேர்னிங்ஸ் இருக்குன்னா அது என்னவா இருக்கும்? அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட்டு இது வந்து பேசிக் பவுண்டு சரியில்லைன்னா எதுவுமே காப்பாற்ற முடியாது படத்தை. Okay, that is something you can't fix it halfway. Beginning you need to start with a very strong premise. அப்புறம் செகண்ட் திங் வந்து காஸ்டிங் சாய்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. படத்தில் ஏன்னா அந்த காஸ்டிங் சாய்ஸ் மேக் ஆர் பிரேக் அ ஃபிலிம். கரெக்ட். ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோமோ அது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்ரூஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் தேர்ட் திங் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐம் சேயிங். ஏன்னா அது வந்து அந்த எண்ட் டேட் நம்ம டிசைட் பண்ணாமல் படம் ஆரம்பிச்சோன்னா இட்ஸ் நாட் அ குட், இட்ஸ் நாட் ஹெல்த்தி ஃபார் எனி ஃபில்ம். அப்போ தான் டிசிப்ளின் வில் கம் இன். ஒரு டைம் ஸ்ட்ரக்சர் வரும், ஒரு ப்ரெஷர் வரும். அண்ட் டைமண்ட்ஸ் ஆர் மேட் அண்டர் ப்ரெஷர். ஸோ குட் ஃபிலிம்ஸ் ஆல்சோ வில் பி யூ ஹேவ் டு ஹேவ் த ப்ரெஷர், யூ ஹேவ் டு டேக் த ப்ரெஷர். ப்ரெஷர் இல்லாமல் ஈஸியாக பண்ணிட்டா இது வரைக்கும் அது மாதிரி பண்ணால் கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டது பெட்டர். ஓகே. ஸோ இன்னும் ஒரு கேள்வி லைக் எப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஃபிலிம்ஸ் தட் யூ டன், லவ் டுடே வந்தப்போ பயங்கர ஹிட் ஆச்சு. பட் அதே சமயத்தில் லாட் ஆஃப் பீப்புள் ஃபெல்ட் தட் திஸ் ஃபிலிம் வாஸ் பார்ஷியல், திஸ் ஃபிலிம் ஹேட் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ் அப்படின்னு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? I looked at it as an entertainment film though. Was it irresponsible? I did not feel so. Like okay. I did not feel it was a film made from Pradeep's point of view. Right. Not Ivana's point of view. And I don't think at any point of time the screenplay disrespected her as a woman. Okay. Did it show him more? Because the story was from his side. Had I made a story from Ivana's side, that will show her point of view. And when you're telling a story, for me the most important line of that film is trust. Okay. Or a relationship la trust vandu mukkiyam. And nowadays with social media and phones and all of us having triple lives, where we are talking to each other with one thing, then I'm sending my friend an SMS saying, you know what, this is actually what I feel. This is what is happening. Our phones reflect our true character right now. அது உள்ளதான் நம்ம எல்லா சீக்ரெட்ஸுமே அன்லாக்டா இருக்கு இல்லையா. That was the crux of the film for me. It was not about Malay, like talking bad about the girl or showing other Marla. I don't think there was any disrespect shown to her. Was it partial to Pradeep's point of view? Yes, it was from day one. That was the script because it's his story. It's coming from his voice. It's his voice that was told in the film. And for me, I wanted to tell people that in a relationship, nambunga. Okay. Nambikkai illana relationship e kadiyadu actually. So that was the crux. I thought that it delivered. Yeah. So இன்னொரு ஒரு இதை பத்தின ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பிகில் எடுத்தப்போ மீ டூ வந்து தலைவிரிச்சு ஆடிட்டு இருந்தது ஒரு 2018-2019. Now when you're taking again this film, we have another second wave of Me Too that's going on from the Malayalam film industry.
So what do you think about that? What do you have to say about that? And as a producer, how do you ensure that your artists are like, na என்னோட ஆர்டிஸ்ட் வந்து சேஃபா இருப்பாங்க அப்படின்றது, what are steps that நீங்க ensure பண்றது? See, I am a good friend of Chinmay's, okay, and I condone this completely. I'm not for this at all. And என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு எனி ஒர்க் பிளேஸில் வந்து கேர்ள்ஸும் பாய்ஸும் 50-50% ப்ரெசன்ஸ் இருக்கணும். ஓகே ஓகே, அப்போ தான் அந்த இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக இருக்கும். ரைட். ஒரு ஐடி ஸ்பேஸ்லையாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ்லையாக இருக்கட்டும். இப்போ என் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஆமாம். அந்த ஈக்குவேஷன் அது வரணும். ஆனால் அது வரணும்னா வந்து என்னதான் நம்ம வந்து விமன் ஆர் ஈக்குவல்னு இப்போ சொன்னாலும் கண்டிப்பாக நம்ம ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கும். அதுதான் ரியாலிட்டி. ஓகே ஓகே, ஏன்னா ஒரு கேர்ளாக நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய திங்ஸ் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒர்க் ஸ்பேஸில் சேஃப்டி கொடுக்கறதுன்றது ஒரு எம்ப்ளாயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து யூ கேனாட் ஷ்ரக் இட் அண்ட் சே இல்லை மைண்டில் இருக்க அப்படிலாம் கிடையாது. அது வந்து சேஃப் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த சேஃப்டி கொடுத்தா தான் அவங்களால வீட்டை விட்டு வெளில வர முடியும். அதை வந்து யூ ஷுட் நாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். யூ கான்ட் சே பாய்ஸ் வராங்களே அவங்களுக்கு என்ன அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்மளை வந்து அவ்வளோ ஜென்ரேஷன்ஸாக பின்னாடி வச்சிருக்காங்க. அதை நம்ம பிரேக் பண்ணி வெளில வரும்போது அதுக்கு நம்ம வந்து புல் பண்ணணும். வெதர் நம்ம பாய் ஆர் அ கேர்ள், ஆஸ் அ எம்ப்ளாயர் ஆர் அஸ் அ சீனியர் பர்சன், அந்த சேஃப்டி கொடுக்கறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃபிலிம் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அகைன் அ கொலாபரேட்டிவ் ஒரு இடம். ஸோ நான் ப்ரொடியூசராக ப்ரொடக்ஷன் மட்டும் பார்த்தா பத்தாது. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப யூனிக்கான சுச்சுவேஷனில் இருக்கும் ஒரு ஃபிலிம் செட்டில். அது எப்படி நான் சொல்கிறதுனா, இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் இப்போ ஒரு 5000 பேர் வராங்க, ஒரு 2000 பேர் வராங்கன்னா அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் டோன்ட் ரிப்போர்ட் ப்ரொடக்ஷன், தே ரிப்போர்ட் டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மேனேஜர். ஓகே, டு தட் அசோசியேஷன். ஸோ ஆக்சுவலி எங்களுக்கும் அவங்களுக்கும் கம்யூனிகேஷன் இருக்காது. ஸோ இப்போ அங்கே ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா எனக்கு தெரியக்கூட வராது. அவங்க கம்யூனிகேட் பண்ணவும் முடியாது. அவங்களுக்கு ஆக்சுவலி அந்த நாட்டே இருக்காது. இப்போ எனக்கு இருக்கிற நாட் வந்து என்னோட டீமுக்குள்ள இருக்கும். ஓகே, ஆர்ட் அசிஸ்டன்ஸ்ல இருக்கலாம், டிஓபியோட அசிஸ்டன்ஸ்ல இருக்கலாம், டைரக்ஷன் அசிஸ்டன்ஸ் இருக்கலாம். ஏன்னா நான் ஒர்க் பண்றது ஒரு 300 பேரோட தான். பட் மற்றவங்களாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு விஎஃப்எக்ஸ்னா அங்கே ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே நடக்கிறது நம்மளுக்கு வந்து தெரிய வராது. இங்கே தான் தெரியும். இப்போ ஆர்டிஸ்ட் அசோசியேஷன்னா நடிகர் சங்கம்ல அங்கே இருக்கணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். பட் எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். இப்போ வெறும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும் தனியாக பண்ணி இதுக்கு பாயிண்ட் கிடையாது. ஒரு அசோசியேஷன், நடிகர் சங்கமாக இருக்கட்டும், டைரக்டர் கவுன்சிலாக இருக்கட்டும், ரைட்டர்ஸ் கவுன்சிலாக இருக்கட்டும், லிரிசிஸ்ட் கவுன்சில், டப்பிங் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன், எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் பாஷ். எப்படி ஒரு கார்பரேட்டில் இருக்கோ அது வரணும். வேர் இட்ஸ் அ சேஃப் ஸ்பேஸ், தெர் இஸ் அன் அனானமஸ் வே ஆஃப் ரிப்போர்ட்டிங் வேர் தே ஆர் நாட் ஜட்ஜ்ட். And it cannot be brushed off. ஆமா, என்கிட்ட ரிப்போர்ட் வந்து நான் எப்பவுமே நான் கேட்டுருவேன். ஏன்னா நிறைய திங்ஸ் வந்து இன்சென்சிட்டிவா இருப்பாங்க. ஆஸ் அ கேர்ள் ஐம் டெல்லிங் யூல, நமக்கு அவங்க ஒரு கமெண்ட் அடிப்பாங்க, அது அவங்களுக்கு ஒரு கமெண்டாவே தெரியாது. ஆமா, நம்மளுக்கு ரொம்ப ஒஃபென்சிவா இருக்கும். அது அவங்களோட கண்டிஷன். ஸோ நான் கூப்பிட்டே சொல்லிடுவேன். அண்ட் they will think why is she being so brash. And when a girl corrects, no, they can't take it. Nobody can take it. அது வந்து ரொம்ப ரொம்ப அது இதுவாயிரும். ஆனால் நான் வந்து கண்டிக்கவே மாட்டேன். நான் டெல் ஆல் மை கேர்ள்ஸ் வந்து கண்டிக்காதீங்க, நம்ம ரேட் நம்ம தான் கேட்கணும். ஸோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா சொல்லிடு. நீ பண்ணுறது பிடிக்கலையா, மூஞ்சிக்கு எதுக்கு தயக்கம் பண்ணுறீங்க, மூஞ்சிக்கு நீங்கள் பண்ணுறது நீங்கள் இப்படி பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல, ஓகே சொல்லிடுங்க. we don't lose anything. And அதுதான் அந்த ரிவர்பரேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றேன். லைக் இட்ஸ் ஜஸ்ட் இங்க இப்போ கொஞ்சம் பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க மற்ற இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து. பட் இன்னும் நிறைய பேச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். வை டு யூ திங்க் தட் இன்னும் நிறைய பேர் இன்னும் இதை பத்தி பேச ஆரம்பிக்கல? கண்டிப்பா பேசுவாங்க. இப்போ வந்து என்னோட அம்மா ஜென்ரேஷனுக்கும் எனக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ என் ஜென்ரேஷனுக்கும் உங்க ஜென்ரேஷனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, ரைட்? உங்களுக்கும் இப்போ அடுத்த ஜென்ரேஷன், இப்போ என்னோட சில்ட்ரனோட ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா தெல் பி வெரி டிஃபரெண்ட். ஏன்னா we are bringing them up, we are also bringing up boys differently now. அங்கதான் அந்த சேஞ்ச் வரும். பட் அந்த சேஞ்சை குரல் கொடுக்கறதுல தப்பே கிடையாது. அதை வந்து நம்ம வந்து we should not feel demotivated saying நம்ம என்னதான் கத்துறோம் யாருமே கேட்கலன்னு சொல்லிட்டு கத்துறது நிறுத்தக்கூடாது. This is what I'm trying to say. புரியுது. We have to keep getting, ஏன்னா நம்ம இங்க வரதுக்கு நம்ம grandparents, grandmothers, mothers have given up so much. We should not lose that, no? So we have to keep fighting. Thank you so much for your inputs. நிறைய பேசி I think lecture கட்ஸ்ல பூம் அப் மாதிரி lecture இல்ல is நிஜமாலே no true words have been spoken. Like நிஜமாலே we had a lot of conversations about the GOAT film and to this and everything. Thank you for your time. And GOAT வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். Thank you.